மன்னவன் வந்தாண்டி. இந்த மண்ணில் வாழ்ந்த வண்டி, இந்த மண்ணோடு வாழ்ந்த வண்டி, இந்த மண்ணுக்குள்ள போன வண்டி. ஒரு நல்ல சாப்பாடு இருந்தா நல்ல சாப்பாடை பார்த்து ரொம்ப நாள் ஆகி போச்சு. நல்ல சாப்பாடு இருந்தா கொடுங்க. இந்தா பணம் தரேன். பணம் எனக்கு வேண்டாம். நான் ஏற்கனவே பணக்காரன். பணத்திமிரிலையும் பணக்கௌரவத்திலையும் மண்டக்கணத்திலையும் என் பொண்டாட்டிய நான் விட்டுட்டேன். பணத்துக்கும் எனக்கும் ரொம்ப தூரம். பணம் மட்டும் எனக்கு வேண்டாம். ஒரு நல்ல சாப்பாடா கொடுங்க. ஹோட்டலு. ஐயோ சாமி, ஹோட்டல் சாப்பாடு எனக்கு வேண்டாம். ஹோட்டல்ல என்னால கல்ல பிறக்க முடியாது. ஹோட்டல் சாப்பாடு எனக்கு வேண்டாம். 2 கண்ணு இருக்கிறவனே கல்ல பிறக்க முடியல. அதில் 2 கண்ணு இல்லாதவன் நான் எப்படி கல்ல பிறக்க முடியும்? ஹோட்டல் சாப்பாடே எனக்கு வேண்டாம் தம்பி. ஒரு நல்ல சாப்பாடா. நீ நல்ல சாப்பாடு சாப்பிட்னா 2 மைல் தூரம் என் கூட நடந்து வரணும். நல்ல சாப்பாடு மட்டும் கிடைக்கிறா இருந்துச்சுன்னா 2 மைலுன்னா காத்தா பறந்து 10 மைல் கூட நான் நடந்து வந்துடுவேன். என்ன கூட்டுப்பாங்க. டேய், இந்த பெட்டி தூக்கம் எவ்வளவு? 8 அணா. அவனை பிடிச்சி கூட்டு வா. அந்த கம்பை கொடு. முன்னாடி நான் பிடிச்சிக்கிறேன், பின்னாடி நீ பிடிச்சிட்டு வா. தம்பி, அப்பா வீடெல்லாம் இருக்கு, எதிரும் புதிருமா இருக்கு, கரடு முரடா இருக்கு. எனக்கே கண்ணு தெரியாது. பார்த்து கூட்டு போ. மன்னவன் வந்தாண்டி, மன்னவன் வாழ்ந்தாண்டி, இந்த மண்ணில் வாழ்ந்த வண்டி, இந்த மண்ணோடு போன வண்டி, இந்த மண்ணுக்குள்ள போன வண்டி. மன்னவன் வந்தாண்டி, மன்னவன் வாழ்ந்தாண்டி, இந்த மண்ணோடு வாழ்ந்த வண்டி, இந்த மண்ணுக்குள்ள போன வண்டி. வெட்டியை தூக்கி ரொம்ப களைப்பாகி போச்சு. அண்ணாத்த கூலி கொடு. இந்தா 8 அணா. என்ன அண்ணாத்த போய் 8 அணா கொடுக்குற? மத்தியானம் வெயில், நடு வெயில், மத்தியானம் வெயில், ரொம்ப தூரமாக வெயிட்டை தூக்கிட்டு வந்திருக்கேன். போய் 8 அணா கொடுக்க அண்ணாத்த. இன்னொரு 8 அணா சேர்த்து போட்டு கொடு அண்ணாத்த. ஏய் சத்தம் இல்லாம கொடுக்கத கூலிய வாங்கிட்டு போடா. சும்மாறா பிச்சைக்கார பையல, நீ பேசாதடா. தம்பி பாருங்க தம்பி, இவன் கூட என்னை பிச்சைக்கார பையன்ட்டு சொல்றான். ஆமா, திருவண்ணாமலையில தீ எரிஞ்சிச்சுன்னா கன்னத்துல போடுறீங்க, கையெடுத்து கும்பிடுவீங்க. அது திருவண்ணாமலை, அண்ணாமலையாரு. குடிசையில மட்டும் தீ எரிஞ்சிச்சுன்னா ஐயோ அம்மான்ட்டு ஆயில் அடிச்சு தலையை விரிச்சு போட்டு கத்துறீங்க, அழுவுறீங்க. அதுவும் அக்கினி பவான்ட்டு கன்னத்துல போட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு போக வேண்டியதானே. விடாதடா உருட்டா, விடாதடா உருட்டா, விடாதடா உருட்டா, அடிக்காதடா பல்ட்டி, அடிக்காதடா பந்தரா பல்ட்டி, எங்கிட்டலாம் உதாரா, விடாதடா விடாத. டேய் பிச்சைக்கார பயலே, உனக்கு வாய் ரொம்ப ஓவரு, வாய் கொழுப்பு ரொம்ப ஓவர்றா. அதனால தான் கடவுள் உன்னை இந்த நிலைமையில வச்சிருக்கான். போடா போ. நீ பெட்டியை தூக்கிட்டு ஏத்தாடா கூலி வாங்குற. நான் பெட்டியே இல்லாம ஒண்ணுமே தூக்காம 2 குருட்டு கண்ணை வச்சுக்கிட்டு இந்த கையை வச்சுக்கிட்டு ஐயோ அம்மான்ட்டு நான் ஏத்தடா. பிச்சை வாங்குற. உன்னோட அதிகமான கௌரவ பிச்சைக்கார நான் தாண்டா. போ. டேய் பிச்சைக்கார பயலே, என் ஏரியா பக்கம் நீ வாடா, என் வீட்டு பக்கம் வாடா. உன்னை நான் அங்கே வச்சுக்கிறேன். இப்போ நான் விட்டுட்டு போகிறேன். ஒரு கூலி தூக்குற பயலுக்கு இவ்வளவு திமிரா? திமிரு அவன் மேல இல்ல, ஓ மேலதான். அவனுக்கு நீ காணனா கொடுத்துருக்கணும். அவன் ஏட்டனா மதிப்பு மரியாதையோடு வாங்கிட்டு போயிருப்பான். நீ எடுத்த அடுப்புல ஏட்டனா கொடுத்த. அவன் இன்னொரு ஏட்டனா சேர்த்து கேட்கறான். திமிரு அவன் மேல இல்ல, ஓ மேலதான் திமிரு. டேய் ஏப்பா சோறு போடுவேலோ போட மாட்டேலோ, சாப்பாடை சட்டு புட்டுன்னு போடுங்கப்பா. இந்த இடத்த விட்டு பொடி நடையா நான் நடந்து போயிருந்தேன். எப்பப்பா சாப்பாடு கிடைக்கும்? வெளியே போயிருக்காங்க, இப்போ சாப்பாடு போடுறேன். நல்ல சாப்பாடை பார்த்து ரொம்ப நாள் ஆகி போச்சு. நல்ல சாப்பாடை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகி போச்சு. போடுத ரொம்ப நாள் கழிச்சு போடுற ஒரு கறி மீனோடு ஒரு நல்ல சாப்பாடை எனக்கு போடுப்பா. நான் சிவகரணியா கட்சியில் சேர்ந்திருக்கேன். எந்த உயிரையும்
எந்த சீவத்தையும் நான் கொன்று அதை சமைச்சு கறி வச்சு சாப்பிட மாட்டேன். உனக்கு இங்கே மீன் கறியெல்லாம் கிடைக்காது, சைவ சாப்பாடு தான் உனக்கு கிடைக்கும். அடையப்பா, ஆமா, நைட்டு மூட்டை பூச்சி கடிச்சிச்சுன்னா அதை நசுக்கி சாவடிக்கீங்க, கொசு கடிச்சிச்சுன்னா இப்படி அடிச்சு சாவடிக்கிறீங்க. அது ஒரு உயிர்னு விட்டுட்டு போக வேண்டியதானே? விட்டுட்டு போக வேண்டியதானே? ஆட பிச்சைக்கார பயல உன்னை அங்கேருந்து இங்கே கூட்டு வந்ததே தப்புடா. என் வாய் வேற பேசாம இருவாது. ஏதாவது உளறிக்கிட்டு ஏதாவது நாத்துக்கிட்டு இருக்கோம், ஏதாவது புலம்பிக்கிட்டு இருக்கோம். எப்பா நல்ல சாப்பாடா கொடுப்பா, நான் சாப்பிட்டு போயிருந்தேன்ப்பா. ஓ ஓ ஓ ஆ ஆ ஆ ஓ ஹோ ஹோ ஓ ஓ காந்தா செத்து போயிட்டான். காந்தாவா? காந்தா? அது எந்த காந்தா? அவன் எந்த காந்தா? அப்பா தம்பி சொல்லுப்பா, அது எந்த காந்தாப்பா? அப்பா ரொம்ப நாள் கழிச்சு நான் ஊர் பக்கம் வந்திருக்கேன். ஓய் மிஸ்ஸா பெரிய மிஸ்ஸா இருக்கு, பாப்பாங்கிட்டு. அட தம்பி, சொல்லுங்க தம்பி, நான் பணிவோடு உங்கள்கிட்ட கேட்கிறேன். அது எந்த காந்தா? அவ யாரு? அந்த காந்தா யாரு? யாரும் அவ சினிமா ஸ்டாரு காந்தாவான். அட சண்டால பாவி, போயிட்டு அடி காந்தா, உன்னோடுதான் நான் இந்த நிலைமையில இருக்கிறேன். குஷ்டம் பிடிச்சி. அடே காந்தா, நீயும் போயிட்ட, நான் இன்னுமா சந்தோஷமா நானும் போயிடுவேன். ஆமா தம்பி, உன் பேர் என்ன பேரு? ஏன்பா புழு புழுன்னு நச்சரிச்சுக்கிட்டு இருக்க, அங்கிட்டு பாப்பாங்கிட்டு. அட தம்பி, தம்பி மதிப்பு மரியாதையோட கேட்கேன் தம்பி, உன் பேர் என்ன பேரு தம்பி? சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க, உங்க பேர் என்ன? என் பேர் பாலு, என்னுடைய பழைய சிநேகிதன் பேர் மோகன். அவனை இப்போ நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம். அந்த மோகனே நான் தான் தம்பி, அந்த மோகனே நான் தான். பாலு, என் பழைய சனியத பாலு. அந்த மோகன் நான் தான். எனக்கு ஒரு உதவி பண்ணு பாலு. அத்தான், என்ன அத்தான் இந்த நிலைமையில நீங்க வந்திருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க அத்தான். நீங்க இப்படி இருக்கீங்களே, இனிமே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்வோம். என் கூட இருங்க, என்னை விட்டு போயிடாங்க அத்தான், என் கூட இருங்க. என்ன தொடாதே, என்ன தொடாதே. இது நாள் வரைக்கும் தொடாம வாழ்ந்துட்டோம். அது மாதிரி தொடாம வாழ்ந்துட்டு போயிடுவோம். என்னை தொடாதே சந்திரா. உன்னை கல்யாணம் பண்ணி என்ன சுகத்தை கொடுக்க முடிஞ்சிச்சு, என்ன சந்தோஷத்தை கொடுக்க முடிஞ்சிச்சு, என்ன பூதிப்ப கொடுக்க முடிஞ்சிச்சு, என்ன மகிழ்ச்சிய உனக்கு நான் கொடுக்க முடிஞ்சிச்சு. சந்திரா, சந்திரா, எங்க எங்க போறீங்க அத்தான்? எங்க போய் சொல்ற, எங்க போய் சொல்ற? இந்த நிலைமையில நான் எங்க போவேன்? நான் யாரை பார்ப்பேன்? நான் எங்க போய் உட்காருவேன்? நான் எங்க போய் வாழ்வேன்? என்னை எங்க போய் சொல்ற சந்திரா? என்னை எங்க தான் போய் சொல்ற? பாலு, உன் கை எங்க? சந்திரா, உன் கை எங்க? உங்க ரெண்டு பேத்துக்கு நான் மறுமணம் திருமணம் கல்யாணம் முடிச்சு கொடுக்குறேன், கொடுக்குறேன், கையை கொடுங்க. மோகன், இந்த ஊரில் என்ன பேசுவாங்க? மக்களை பத்தி நீ கவலைப்படாத. மக்களை பத்தி நீ ஒண்ணு நினைக்காத. இன்னைக்கு உனக்கு எதிரும் புதிருமா பேசுவாங்க. பல ஆண்டுகள், பல வருஷங்கள் கழிச்சு இதே மக்கள் உனக்கு சப்போர்ட் எழுப்பு உதவி பண்ணுவாங்க. உனக்கு சாதகமா இதே மக்கள் உனக்கு பேசுவாங்க. ஒரு லட்சல சாமியே இல்லைன்னு காலால உதைச்சி தள்ளுவாங்க. இன்னொரு பக்கம் சாமி இருக்குன்னு கையெடுத்து கன்னத்தில் போட்டுக்கிட்டு கையெடுத்து கும்பிடுவாங்க. போட்டவர்கள் போட்டட்டும், தூட்டவர்கள் தூட்டட்டும். இந்த மக்களை பற்றி கவலைப்படாத. உங்கள் ரெண்டு பேர்த்து கையை கொடுங்க. கையை ரெண்டு பேர்த்தையும் நான் மறுமணம் முடித்து நீங்கள் ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் சேர்ந்து சந்தோஷமா வாழுங்க. சந்திரா, சந்திரா, ஒருபடி சாப்பாடு கூட கடைசியா உன் கையால சாப்பிட முடியாத பாவி மனுஷனா நான் ஆயிட்டேனே. சந்திரா, சந்திரா. அத்தான், எங்க போறீங்க அத்தான்? மோகன், எங்கே போகிறீங்க? நான் போய் இந்த காமவெறி பிடிச்சவன், காம கோட்டி பிடிச்சுவேன். மேல வாலிப பசங்க நிறைய பேரு காம கோட்டியோடு காம வெறியோடு சுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த காம கோட்டி வெறியும் பிடிச்சி அந்த வாலிப பசங்களை போறான். திருத்த போறேன். கடைசி ஒரு ஆசை. பாலு, என் பழைய சிநேகிதனே, எனக்கு ஒரு உதவி பண்ணு, உதவி பண்ணு, கடைசி உதவி எனக்கு பண்ணு பாலு. இப்போ எப்படி இருக்கணும் அதே மாதிரி என்னுடைய குஷ்டம் பத்தின சிலைய நடுவு ரோட்டில் இந்த ஊரில் வைக்கணும். அவங்களுக்கு நான் பாடத்தை கொடுக்கணும். அவங்களுக்கு நான் பாடத்தை புத்திய புகட்டணும். சின்ன வயசு பெண்கள், ஆண்கள், கலையார்கள் காமவெறி பிடிச்சி காமக்கோட்டி பிடிச்சவன் நிறைய பேர் சுத்த ஆரம்பிச்சிருவான். நான் காமவெறி காமக்கோட்டி பிடிச்சவன். அதனால அவங்கள நம்ம ஊர்க்காரங்களை எல்லாத்தையும்
நான் திருத்தணும் பாலு. நான் திருத்தணும். அப்படியே என் சிலைய இவங்களுக்கு, நம்ம ஊர்க்காரங்களுக்கு ஒரு பாடமாக இருந்து என் சிலை மூலியமா, இந்த குஷ்டம் பிடிச்ச சிலை மூலியமா நான் செயல்படணும் பாலு. இதே மாதிரி நடு ரோட்டில் முச்சந்தியில் என் சிலையை வச்சிரு பாலு. இதான் என்னோட கடைசி ஆசை. நிறைவேற்றுப்பா. நிறைவேற்றியாப்பா? நிறைவேற்று பாலு, நிறைவேற்று. அரே காந்தா, உதைக்காதடி. வலி தாங்க முடியல, என்னால வலி தாங்க முடியல. வேண்டாம், உதைக்காத உதைக்காத காந்தா, உதைக்காத. நான் பல கோடிக்கு சொத்துக்கு அதிபர் பணக்காரன். உங்ககிட்ட பணத்தை வாரி வாரி கொடுத்தனே. இப்போ உன் கூட சேர்ந்து வாழ்ந்து தொழில்நோய் பிடிச்சி குஷ்டம் பிடிச்சவன ஆயிட்டானே. குஷ்டம் பிடிச்சவன ஆயிட்டானே. வீட்டு தெருவில் சுத்திக்கிட்டு இருக்கேன். பசாரில் தெருவில் சுத்திக்கிட்டு இருக்கேன். கட்ட பீடிக்கும் கட்ட சீரட்டுக்கும் அப்படியே பிறக்கி நான் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். கட்ட பீடியும் எவன் வலிச்சு போட்டானோ, எவன் இழுத்து போட்டானோ அந்த கட்டைப்பீடியும் கட்டச்சீரட்டையும் எச்சி சீரட்டையும் எச்சி பீடியும் கட்டப்பீடியும் கட்ட சீரட்டையும் எடுத்து பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். காந்தா காந்தா. புத்தம்பூதியவன் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை.